Hey hi guys, welcome to Trade of Ultron. I am Reswith. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேண்டில்ஸ்டிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 இம்பார்ட்டண்டான கேண்டில்ஸ்டிக்கை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, கேண்டில்ஸ்டிக்கோட பேசிக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்கு, இன்னொன்று பியரிஷ் கேண்டில்ஸ்டிக்கு. புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்கு வந்து க்ரீன் கலர் பாசிட்டிவ்ங்கிறனால க்ரீன் கலர் வச்சுக்கணும். நம்ம வந்து கலரை வந்து எப்படி வேணாலும் நம்ம எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புல்லிஷ்ங்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜிங்கனாலும் நம்ம வந்து க்ரீன் கலர் வச்சுருக்கோம். பியரிஷ் வந்து ரெட் சிக்னல், அதனால் வந்து நம்ம ரெட் கலர் வச்சுருக்கோம். நெகட்டிவ் சிக்னல்னாலும் நம்ம ரெட் கலர் வச்சுருக்கோம். இதோட பேசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேண்டில். ஓப்பன் ப்ரைஸ் வந்து புல்லிஷில் எப்பயுமே வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போகும். ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும். இந்த கேண்டில்ஸ்டிக் முடியறதுக்குள்ளே ஒரு ஹை ஒரு லோ போயிருக்கும். அது வந்து லோவர் விக்குன்னு சொல்லுவாங்க. ஹை போயிருக்கிறத வந்து ஹையர் விக்குன்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பாடின்னு சொல்லுவாங்க, ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கான ஒரு பேசிக்கான கேண்டில்ஸ்டிக்கான ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து பியரிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியல் பாடி வந்து ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து க்ளோஸ் ப்ரைஸ் வரைக்கும் ரியல் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில்ஸ்டிக் முடியறதுக்குள்ளே ஒரு ஹை ஒரு லோ போயிருக்கும். அது வந்து ஹையர் விக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. பியரிஷ் கேண்டிலில் எப்பயுமே வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து மேலே தான் இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸு கீழே இருக்கும். மேலேருந்து கீழே இறங்குறதுனால அது வந்து பியரிஷ்ன்னு சொல்லுவோம். புல் கேண்டில் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால அது வந்து புல்லிஷ் சிக்னல்னு சொல்லுவோம். ஒரு 6 இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில்ஸ்டிக்கு தான் ஒன்று இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஹேமர் பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார், தேர்டு வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங், ஃபோர்த்து வந்து பியரிஷ் என்கல்ஃபிங், ஃபிஃப்த்து வந்து மார்னிங் ஸ்டார், சிக்ஸ்த்து வந்து ஈவினிங் ஸ்டார். இந்த 6 கேண்டில்ஸ்டிக் தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து மேஜராக நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறது. இந்த கேண்டில்ஸ்டிக் ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேமர் வந்து பார்க்கலாம். ஹேமர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரியல் பாடி இருக்கும், அண்ட் தென் லாங் விக் இருக்கும். இந்த விக்கு வந்து ரியல் பாடியோட 2 டைம்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு புல் சிக்னலுங்கிறதுனால இது வந்து க்ரீன் கலரில் நான் காட்டியிருக்கேன். ஓப்பன் ப்ரைஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆகும். விக்கு வந்து பெரிய விக்காக இருக்கணும். இது வந்து இந்த கேண்டில் வந்து எந்த இடத்துல உருவாகணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரியர் ட்ரெண்டு வந்து மஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆணுச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆணுச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பையர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டு வந்து ரிவர்சல் ஆக போகுது இனிமேட்டுக்கு அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து நாட் இன்வாலிட். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது வந்ததுன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஒன்லி வந்து டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆணுச்சுன்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்கும்போதோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ட்லேருந்து இது ஃபார்ம் ஆகும்போதோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனோடனே நம்ம வந்து பை சிக்னல் பெறலாம். அப்படி சப்போர்ட்லேயும் ரெசிஸ்டண்ட்டையும் வரலன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அடுத்தது இதோட சார்ட்டை முதல்ல பார்க்கலாம். இது வந்து ஹேமரோட சார்ட்டு. மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு அப் ட்ரெண்டு போயிருக்கு. அப்புறம் இங்கேருந்து அகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேமர் வந்திருக்கு. இந்த ஹேமருமே நம்ம வந்து பை சிக்னல் போகக்கூடாது. இந்த கேண்டில்ஸ்டிக்கை எப்போ பிரேக் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து கிராஸ் ஆக தொடங்கிருச்சு. இது வந்து ரெசிஸ்டன்ட்டில் வந்து ஃபார்ம் ஆணுச்சுன்னா இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. நம்ம வந்து டைரெக்டாக வந்து பை சிக்னல் எடுத்துக்கலாம். எப்பயுமே கேண்டில்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் தரும்.
ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலன்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷூட்டிங் ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு ஸ்மால் ரியல் பாடி இருக்கும், ஹையர் அப்பர் ஷேடோ இருக்கும். இந்த அப்பர் ஷேடோ வந்து ரியல் பாடியோட பெருசாக இருக்கணும், 2 மடங்கு வந்து பெருசாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டாரை நம்ம எடுத்துக்கணும். இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து எப்பயுமே வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனதான் இது வேலிடு. இந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆனிச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, செல்லர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை அப்படின்னு அர்த்தம். அதனால் மார்க்கெட்டை வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருந்துன்னா ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் நாட் வேலிடு. இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து நம்ம ட்ரேடு எடுக்கும்போது சில கன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும். இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆனமே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த கேண்டில்ஸ்டிக்கை எப்போ ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதே சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ட்லேயோ இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபார்ம் ஆனோடனே நம்ம வந்து செல்லர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சப்போர்ட்டோ ரெசிஸ்டண்ட்டோ இல்லை. ஸோ அதனால் இந்த ஷூட்டிங் ஸ்டாரை எப்போ பிரேக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து நம்ம செல் எடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம செல் எடுத்திருந்தோம்னா மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. இதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்டார். நெக்ஸ்ட் கேண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் பற்றி பார்க்கலாம். இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறது ஒரு பை சிக்னல். இந்த கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, எப்படி ஃபார்ம் ஆகும்னா, 2 கேண்டிலில் வந்து பேஸ் பண்ணி இந்த கேண்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் கலர் வந்து பியர் கேண்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து புல் கேண்டில் இருக்கணும். இந்த புல் கேண்டில் வந்து பியர் கேண்டிலை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கணும். என்கல்ஃபிங்னா என்ன அர்த்தம்னா தமிழில் ஆக்குப்பை பண்ணுறது. இந்த ரெட் கலர் சிக்னலை வந்து ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் சிக்னல் கவர் பண்ணியிருக்கணும். ஃபுல் பாடியும் வந்து இந்த க்ரீன் சிக்னல் வந்து கவர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லலாம். இது வந்து எப்போ இது ஃபார்ம் ஆனோடனையும் நம்ம ட்ரேட் எடுக்கிறது வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்டு வந்து மஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டில் வந்தால் இது ஃபார்ம் ஆகும். டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் இது வந்து ஃபார்ம் பண்ணால் இது வேலிடு. இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இனிமேட்டுக்கு டவுன் ட்ரெண்டில் இருந்தால் இனிமேட்டுக்கு அப் ட்ரெண்டில் போக போகுது, பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இது சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து நாட் வேலிடு. இதோட சார்ட்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு ஹை போயிருக்கு, அதோட மார்க்கெட்டை வந்து கிராஸ் ஆகி கீழே வந்துகிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இது ஃபார்ம் ஆனமே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதே வந்து சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ட்லேயோ நம்மளுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம பை சிக்னல் எடுக்கலாம். இந்த கேண்டில் வந்து இந்த சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆனோடனே இங்கேருந்து ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு கேண்டில்னு பார்த்தீங்கன்னா பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட ஆப்போசிட் தான் வந்து பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இதுவும் 2 கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தான் பியர் கேண்டில். ஃபஸ்ட்டு புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து பியர் கேண்டில் வந்து புல் கேண்டிலோட ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனோடனே நம்ம வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்டு வந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் ட்ரெண்டு வந்து மஸ்ட்டு அப் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இது வந்து டவுன் ட்ரெண்டில் வந்ததுன்னா இது நாட் வேலிட். அப் ட்ரெண்டில் வந்து இது ஃபார்ம் ஆனிச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து நாட் வேலிட். இதோட சார்ட்னு பார்த்தீங்கன்னா
bearish engulfingக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல bearish engulfing வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஃபார்ம் ஆனுமே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது வந்து சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ட்லேயோ இருந்ததுன்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலில் வந்து பார்க்க வேண்டியதில்லை. இந்த கேண்டிலை எப்போ ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். இங்கே செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டு இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. இதுதான் வந்து bearish engulfing. நெக்ஸ்ட் கேண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார். இந்த மார்னிங் ஸ்டார் வந்து 3 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுனா மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பியர் கேண்டிலாக இருக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் இந்த பியர் கேண்டில் க்ளோஸ் பண்ணுற ப்ரைஸுக்கு கீழே வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் ஆகிருக்கணும். தேர்டு கேண்டில் வந்து இந்த கேண்டில் செகண்ட் கேண்டிலோட அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும். புல் கேண்டிலாக அது ஓப்பன் ஆகிருக்கணும். அந்த புல் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட 60% வந்து அதிகமாக இருக்கணும். இது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட 60%க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்னிங் ஸ்டார் வந்து ஒரு பையர் சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்டு மஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். டவுன் ட்ரெண்டில் வந்து இது வந்து ஃபார்ம் ஆனால் தான் நமக்கு வந்து வேலிடு. இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனோடனே நமக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இனிமேட்டு மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது வந்ததுன்னா நாட் வேலிட். இதோட சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து மார்னிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மார்னிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆனமே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதே சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ட்லேயோ இது ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதை ஓவர் கம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது ஓவர் கம் பண்ணோடனையும் நம்ம வந்து பை சிக்னல் பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட்டு அகைன் வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்டார். இந்த ஈவினிங் ஸ்டார் வந்து மார்னிங் ஸ்டாருக்கு வந்து ஆப்போசிட் தான் இந்த ஈவினிங் ஸ்டாரு. இதுவும் வந்து 3 கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து புல் கேண்டிலாக இருக்கணும். செகண்ட் கேண்டில் வந்து புல் கேண்டிலுக்கு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கணும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். தேர்டு கேண்டில் வந்து அந்த செகண்ட் கேண்டிலுக்கு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஈவினிங் ஸ்டாரு. இந்த தேர்டு கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட 60% வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் இந்த கேண்டில் வந்து வேலிடு. இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனோன்னுமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய ட்ரெண்டு வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து மஸ்ட்டு அப் ட்ரெண்டாக தான் இருக்கணும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுமே நமக்கு என்ன வந்து தெரியப்படுத்துதுன்னா செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை, இனிமேட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இது சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுன்னா நாட் வேலிட். இதோட சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு, அப்புறம் அகைன் ஒரு அப் ட்ரெண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனாலுமே நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த கேண்டிலை வந்து எப்போ வந்து ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் இதை வந்து ஓவர் கம் பண்ணல, அப்போனால நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சு, இந்த இடத்துல வந்து செல் சிக்னல் எடுத்துக்கலாம். சிக்னல் எடுத்தோம்னா நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்கும். ஓவராலாக இவ்வளோ தான். நம்ம வந்து ஒரு 6 கேண்டிலை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட டீட்டெயிலாக இன்னும் கேண்டிலை பற்றி தெரியணுன்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து தனித்தனியாக டிஃப்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியும் கேண்டில்ஸ்டிக்கை பற்றி ஒரு 3 வீடியோ என்னமோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை வந்து பார்க்கலன்னா பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட டெக்னிக் அனலைஸு இதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த 6 கேண்டிலை பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் மோர் தென் கேண்டில்லாம் நிறைய கேண்டில் இருக்குது, அது வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் உங்கள் ரிஸ்வித்.
பண்ணுங்கள்.